நீலகிரி உயிர்ச்சூழல் மண்டலம் உலகிலேயே ஒரு தனித்தன்மை வாய்ந்த இயற்கை சூழலை கொண்ட மலைப்பகுதியாகும். இமயம் தோன்றும் முன்பே தோன்றிய நீலகிரி மலைப்பகுதி பல்வேறு கால நிலைகளை கொண்டு சமவெளியின் நீர் தொட்டியாக விளங்குகின்றது. இயற்கையின் படைப்பில் இது ஒரு அற்புதம் என கூறலாம். இயற்கை சோலைகளும் புல்வெளிகளும் மலைகளும் மனிதனுக்காக படைக்கப்பட்டவை. மலைகள் தினமான இன்று அழிவின் விளிம்பில் இருக்கும் இம்மலைகள் பாதுகாப்பது நமது தலையாய கடமை என கூறுகின்றோம். ஒவ்வொரு மலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சமவெளி பரப்புகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக மலைகள் எல்லாமே இருந்துகிட்ருக்கு. ஒரு மலை வளத்தை வச்சு தான் நம்ம ஒரு சமவெளி பரப்பினுடைய வளத்தையே நம்ம சொல்ல முடியும். ஒரு மலையினுடைய எல்லா விதமான வளங்களையும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியை பாதுகாக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தினுடைய மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய தாவர இனங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கிட், மூலிகை செடிகள், இவைகள் எல்லாமே அதிக அளவில் காணப்படக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா இந்த மலை பிரதேசம் மட்டும்தான் இருக்க முடியும். அந்த மலையை சார்ந்த பகுதிகளை இது இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ நீலகிரி அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு மலைத்தொடர். வெஸ்டர்ன் காட்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு மலை அப்படின்னு சொன்னோம்னா நீலகிரி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உலகத்தில் இருக்க எல்லாருமே ஒரு டைம் ஆச்சும் இந்த ஊட்டிக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற அவாவோடு இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இங்கே செல்லாதவர்களே கிடையாது. இங்கிலாந்து மகாராணி கூட நீலகிரி மண்ணுக்கு இந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் ஊட்டிக்கு வரக்க அவளோட இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நீலகிரி மலைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது தோடர் மலை அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க. இங்கே நிறைய பழங்குடியினர் இருக்காங்க. அதில் ஒரு தோடர் இன மக்கள். ஸோ தோடர் இன மக்கள் 3500 வருஷத்துக்கு முன்னாடியே நீலகிரி மலையில் இருந்திருக்காங்க அப்படின்றதுக்காக சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. மலைகள் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா வற்றாத அந்த ஜீவ நதிகளை கொடுக்குது. ஸோ அருமையான காற்றை கொடுக்குது. இதை நம்பி தான் பிளைன் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா தண்ணீர் நீலகிரி மலையிலேருந்து நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகளுக்குள்ளாகும். ஸோ அருமையான காற்று இருக்குது மேலே. இப்போ தோடர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தோடர் இனத்தை சேர்ந்தவன். எங்களுடைய மக்கள் இன்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த மலைகள்.
இந்த மலைகளை ஒட்டி நாங்கள் வாழ்ந்துருக்கோம். இதில் இருக்கக்கூடிய தண்ணீர், இங்கே இருக்கக்கூடிய இயற்கையில் இருக்கக்கூடிய காற்றுகள், இதை சுவாசித்து தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இந்த இன்பத்தை நீங்களும் பெறணும். யாம் பெற்ற இன்பம் வையகமும் பெறுகன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து நாங்கள் எந்த இன்பத்தை பெற்றுக்கிட்டோமோ இதை நீங்கள் பெறணும் அப்படின்னு சொன்னால் மலைகளை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வராங்க சார், அவங்க இந்த மலைகளை பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புனீங்க? ஸோ சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்களை நம்ம சேர்த்து வைக்கணும்னு நினைப்போம். ஸோ முதலாவதாக வந்து சுற்றுச்சூழலை வந்து நம்ம வந்து நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டோம்னா அது மிகப்பெரிய சொத்து அடுத்த ஜெனரேஷனுக்கு. ஸோ நீங்கள் வர்றவங்க வந்து பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கைக்கு வந்து பாதகமாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்ம பண்ண வேண்டாம். ஸோ அதை வந்து நம்மகிட்ட இருந்து நம்ம உறுதிமொழி எடுத்துப்போம். ஒருத்தர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால மாற்ற முடியாதுங்கிறது எதுவும் கிடையாது. ஒருத்தர் நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம பண்ணோம்னா நம்ம பின்னாடி இருக்கவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஸோ சுற்றுலா பயணிகள் இந்த உலக மலைகள் தினத்தில் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க, மலைகளை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. ஸோ இதன் வாயிலாக நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், நீலகிரி மலை மட்டும் இல்லைங்க, மலைகள் அனைத்து மலைகளும் வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷங்கள். இதை காப்பாற்றுங்க அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.